ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாய் ஆவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஹரி ஓம். What did you decide about the recording? Mute, unmute. Mataji, unmute. Sorry, Swamiji, it's taking long time for me to download because my internet is quite slow. Okay. So she will be doing the recording. Rasati can do the recording. Okay. Once my internet is upgraded, then we will see what's happening. Okay. So last class we got into some elders topic. So we were பெரியவங்களுக்கு ஆன விஷயங்கள் போன வகுப்புல கொஞ்சம் அதிகம் பார்த்துட்டோம். அதனால இந்த வகுப்புல கொஞ்சம் கதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி போன வகுப்புல நாம சாதுக்கள், அடியார்கள், அவங்களுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். அவர்களுக்கு வழிபடக்கூடியது பகவானையே வழிபடக்கூடியது. பகவானை வழிபடுறதுல தலை சிறந்த வழிபாட்டு முறை அடியார்களை வழிபடுறது. அதுதான் நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப கூட சைவ மடங்கள்ல அன்னதானம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பேரு என்ன அப்படின்னா மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வர பூஜை இல்ல, சிவனுக்கு பண்ண அது மகேஸ்வர பூஜை. அதை விட இது உயர்ந்தது அடியார்களுக்கு பண்ற. அதுக்கு பேரு மாகேஸ்வர பூஜைன்னு பேரு. அன்னதானம்ங்கிறதுக்கு சைவ மடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மாகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது. அடியார்களுக்கு உணவு கொடுக்கிறது, அடியார்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய சிவ பூஜை அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வார்த்தையை இன்னமும் சைவ மடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அப்ப நாம குருமார்கள் மூலமாக தீட்சை வாங்கணும். அந்த தீட்சைகள்ல சில விதங்கள் நான் சொன்னேன். நாம முதல்ல என்ன பண்ணலாம், தினமும் வீட்டுல ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒதுக்கி நமக்கு பிடிச்ச சாமியுடைய பெயரை சொல்லி பழகலாம். அப்படி கொஞ்ச நாள் பழகிட்டு நம்மால அத தினமும் காலையிலையும் மாலையிலையும் நாம குறித்த நேரத்துல பண்ண முடியுது, நமக்கு அதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம நம்முடைய குருவு கிட்ட போய் எனக்கு மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப அவங்களுக்கு பிரியப்பட்ட மந்திரமோ இல்ல நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரமோ அல்லது நமக்கு எது நல்லதோ அந்த மாதிரி மந்திரத்தை தீட்சையா கொடுப்பாங்க. அப்படி மந்திர தீட்சை வாங்கிக்கிட்டு அப்புறம் நாம ஜபிக்கலாம். அது எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சில முறைகள் எல்லாம் இருக்கு. பொதுவாக 108 ஜபிப்பாங்க அல்லது 1000 ஜபிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. அது மாதிரி முறைகள் எல்லாம் அவங்க மந்திரம் தரும்போதே எப்படி ஜபிக்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி பின்னாடி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. இப்படி நாம தீட்சை வாங்கி ஜபிக்கலாம். அப்படி தீட்சை வாங்குறதுக்கான மந்திரங்கள்ல சில மந்திரங்களை உங்களுக்கு சொல்றேன்.
நாம வகுப்பு தொடங்கும் போதே பிரணவ மந்திரம் ஓம் அப்படிங்கிறத சொல்லித்தான் ஆரம்பிச்சோம். இந்த பிரணவ மந்திரத்தை தனியாகவும் ஜெபிப்பாங்க, மற்ற மந்திரங்களோட சேர்ந்தும் வரும். பொதுவாக சாதுக்கள், சந்நியாசம் எடுத்துக்கிட்டவங்க, துறவிகள் ஓம் என்கிறத தனியா ஜபிப்பாங்க. மற்றவங்க யாருமே அப்படி ஜபிக்கிறது இல்லை. அவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தோட சேர்த்துதான் ஜபிப்பாங்க. இப்போ போன தடவை ஒரு பாட்டு மந்திரங்கள்லாம் வரக்கூடிய ஒரு கோர்வையான ஒரு பாட்டு சொன்னேன். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு பேரு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு திரு ஐந்தெழுத்து மந்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பஞ்ச அப்படின்னா 5, அக்ஷரம்னா உயிரெழுத்து, உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே அதை பத்தி ஒரு வகுப்புல சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அக்ஷரம், சிலபிள் அப்படிங்கறது எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். திருமந்திரம் பாடம் சம்பந்தமா சொல்லும் போது இந்த விஷயத்த சொன்னேன்னா நீங்க அங்க பாத்துக்கலாம். மறந்து போனவங்க, மாதாஜி அதெல்லாம் யூடியூப்ல போடுறாங்க, அங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க. அப்போ திரு ஐந்தெழுத்து மந்திரம் அல்லது பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நம சிவாய. இதுல ந ம ஷி வா ய, ரொம்ப சரியா சொன்னா ந மக ஷி வா ய. இதுல மக அடுத்தது வரக்கூடிய ஷக்காரம் வரும்போது அது நம சிவாய அப்படின்னு மாறிடும். அப்படி மாறினாலும் எண்ணிக்கை, எழுத்து எண்ணிக்கையில வித்தியாசம் வராது, 5 தான் வரும். அப்ப நமக சிவாய அப்படிங்கிறது சேர்ந்து வரும்போது நம சிவாயன்னு வரும். ஓம் நம சிவாய அப்படின்னு. இத சைவ பரம்பரையில இது எப்படி சொல்றதுங்கிறதுல நிறைய முறைகள் வச்சிருக்காங்க. ஓம் நம சிவாய சொல்றது, ஓம் சிவாய நமக சொல்றது, ஓம் சிவாய மட்டும் சொல்றது, வஷ்ய நமன்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்குங்கிற தகவலுக்கு வேண்டி சொன்னேன். குருமார்கள்ட்ட போய் மந்திர தீட்சை கொடுக்கும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, கூடுதல் விவரங்கள் சொல்லி தந்துக்குவாங்க. இப்போதைக்கு நமக்கு திரு ஐந்தெழுத்து மந்திரம்னா ஓம் நம சிவாய. ந ம ஷி வா ய. சிவ சிவய கிடையாது, சில பேர் அப்படி இப்ப சொல்றாங்க. சிவய கிடையாது, சிவாய. சிவாய அப்படின்னா சிவனுக்கு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நமக அப்படின்னா வணக்கம் அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கு வணக்கம், அது நமக சிவாய அல்லது சிவாய நமக. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓம் நம சிவாய நமக அப்படிம்பாங்க. தப்பு இல்ல, ஆனா தேவையும் இல்லை. ஏன்னா 2 தடவை நமக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய சொல்லுங்க, இல்ல ஓம் சிவாய நம சொல்லுங்க. ஓம் நம சிவாய நமகன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது திரு 6 எழுத்து மந்திரம் ஷடாக்ஷர மந்திரம். ஷடு அப்படின்னா 6, அக்ஷர மந்திரம் ஷடாக்ஷர மந்திரம். இந்த திரு 6 எழுத்து மந்திரம் எது அப்படின்னா ஓம் ஷரவண பவ அப்படிங்கிறது. ஷ ர வ ந ப வ 6 எழுத்து இருக்கிறதுனால இதுக்கு 6 எழுத்து மந்திரம், அப்படி திரு 6 எழுத்து மந்திரம்னு சொல்றோம். அப்புறம் திரு 8 எழுத்து மந்திரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல அஷ்ட அக்ஷர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, இந்த 8 எழுத்துல நீங்க ஓம் அப்படிங்கிறதையும் கணக்குல எடுத்துக்கணும். முதல் 2 மந்திரம் நான் சொல்லும் போது ஓம் நான் கணக்குல எடுக்கல. ஆனா 8 எழுத்து மந்திரம் சொல்லும் போது அப்படி இல்லை, ஓமும் கணக்குல எடுத்தாதான் 8 எண்ணிக்கை வரும். ஓம் நமோ 3 எழுத்தாச்சுது, நாராயணாய 5 எழுத்து, மொத்தமாக 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணாய. இங்கேயும் நாராயணாய அப்படின்னா நாராயணனுக்கு, நமக வணக்கம் அப்படின்னு அர்த்தம். சரவண பவ அப்படிங்கிறது சரவண அப்படிங்கிற பொய்கையில பவ தோன்றியவர், அதை வச்சு சரவண பவ அப்படின்னு வருது. அப்புறம்
திரு 12 எழுத்து மந்திரம் துவாதச அக்ஷர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. துவானா 2, தசம்னா 10. அப்ப துவாதச 2ம் 10ம் 12, அக்ஷரம் 12 எழுத்து. திரு 12 எழுத்து மந்திரம் துவாதசாட்சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இங்கேயும் ஓம்ங்கிறதையும் சேர்த்தே எண்ணிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது துவாதசாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபிச்சுதான் துருவன் நாராயணனுடைய விஷ்ணுவினுடைய அருளை பெற்றார். நாம இந்த கதையை பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். துருவன் கதையோட சம்பந்தப்பட்டது இந்த மந்திரம். ஓம் நமோ நாராயணாய நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையோட, ஆழ்வார்கள் எல்லாருடைய வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்டது. நமசிவாய் அது மாதிரி நாயன்மார்கள் எல்லாருடைய வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்டது. அதனால நான் அதை பத்தி குறிப்பா சொல்லல. ஓம் நமோ பாகவதே வாசுதேவாய துருவனுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது. ரொம்ப அதிகம் பேருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் நாராயணாய நமக மாதிரி நமசிவாய மாதிரி ரொம்ப அதிகம் பேருடைய வாழ்க்கையில சம்பந்தப்படாததுனால இந்த இடத்துல குறிப்பா சொன்னேன். அதனால நாங்க இதுக்கு மட்டும் சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் சொல்லலையா, அதெல்லாம் யாருக்கும் பிரயோஜனப்படலையான்னு நினைச்சக்கூடாது. அது நிறைய பேருக்கு பிரயோஜனப்பட்டனால நான் பேர் எடுத்து சொல்லல. அடுத்தது திரு 13 எழுத்து மந்திரம் திரையோதச அக்ஷரம். 3னா 3, தசம்னா 10, அக்ஷர மந்திரம். அப்ப திரையோதச 13, 3ம் 10ம் 13, திரையோதச அக்ஷர மந்திரம், திரையோதசாட்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரு 13 எழுத்து மந்திரம் எது அப்படின்னா ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். சமர்த்த ராமதாசர் வீரசிவாஜியுடைய குரு, அவருடைய ஜப மந்திரம் இதுவா தான் இருந்தது. அதன் மூலமாக அவர் நிறைய சக்திகள் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் கூட கேரளாவில் ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல காஞ்சாங்காடு பப்பா ராம்தாஸ் ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சுவாமியுடைய ஆசிரமத்துல இந்த ஸ்ரீராம ஜெயராம மந்திரத்தை எப்பவோ ஆரம்பிச்சாங்க, நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறுத்தாம அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை அக்கண்ட. கண்ட அப்படின்னா விட்டு போறது. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆசியா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல நாங்க சொல்லுவோம் துண்டு துண்டா இருக்கிறத கண்டம்னு சொல்லுவோம். துண்டுபடாம ஒரே இதா இருக்கிறத அக்கண்டம்னு சொல்லுவோம். அதனால்தான் இந்தியாவில நாம அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்றோம். அகண்ட பாரதம்னா அது பாகிஸ்தான் உண்டு, பங்களாதேஷ் உண்டு, நேபாள் உண்டு, ஆப்கானிஸ்தான் உண்டு, பர்மா உண்டு, மலேசியா உண்டு, எல்லாம் சேர்ந்ததுக்கு அகண்ட பாரதம் அப்படின்னு பேரு. அப்புறம் வெள்ளக்காரங்க நம்மளெல்லாம் துண்டு துண்டா போட்டாங்க, அதனால இந்தியான்னு இருக்குது. இப்படி துண்டு போடாம இடைவிடாம சொல்றதுக்கு அகண்டன்னு பேரு. அகண்ட நாம ஜபம் வேள்வி அந்த ஆசிரமத்தில் நடக்குது. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஓம். பொதுவா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நல்ல அழகா ரைமிங்கோட பாடுவாங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மாதிரி பாடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இதையும் ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல ஓம் 2 பக்கத்துலயும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா எண்ணிக்கையில அதை கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அவ்வளவுதான் எண்ணிக்கையில கணக்கு எடுத்துக்கிறது. அந்த எண்ணிக்கையை வச்சு இது திரு 13 எழுத்து மந்திரம்னு சொல்றோம். இத மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கு. மகா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இது கலிச்சந்திரனோ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்துல, அதாவது வேதத்திலேயே பிரம்மா நாரதருக்கு சொன்னதாட்டு வருது. கலிகாலம் வந்துட்டுது, எப்படி நாங்க தப்பி பழைக்கிறது, ரொம்ப எளிமையான ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு நாரதர் கேட்டாராம். கலியுகத்து ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படாம சாமி அடைஞ்சிடணும், முக்தி அடைஞ்சிடணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பிரம்மா உபதேசிச்சதுதான் இந்த மந்திரம்.
இத சில பேரு தலைகீழாவும் சொல்லுவாங்க. தலைகீழானா முதல் வரிய 2வது வரியாவும், 2வது வரிய முதல் வரியாவும் சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினல் மந்திரம் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்ல போறதுதான். அது என்ன அப்படின்னா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பொதுவா இப்படி பாடுவாங்க. வேறையும் பலவிதமா இந்த மந்திரத்தை பாடுவாங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடுவாங்க. இல்ல ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படியும் பாடுவாங்க. இப்படி ஒரு 7 விதமா எனக்கு தெரிஞ்சு இதை பாடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சிலதை உங்களுக்கு பாடி காமிச்சேன். இந்த மந்திரத்துல பொதுவா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருத மந்திரம், அந்த மந்திரம் சரியா உச்சரிச்சா அது அப்படி வராது. ஹரே ராம ஹரே கிருஷ்ண அப்படின்னு தான் வரும். அது விழி வேற்றுமை அல்லது 8வது வேற்றுமை அல்லது ஆங்கிலத்துல ஒகேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து குறிலா தான் சொல்லணும். ராம அப்படின்னு தான் சொல்லணும், ராமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹே ராம ஹே ராமவ் ஹே ராமாஹா. மாதாஜிட்ட சம்ஸ்கிருதம் படிச்சீங்கன்னா முதல் பாடம் இதான் நடத்துவாங்க. ராமஹ ராம ராமஹ ராம ராமோ ராமானு ராமேன ராம ராமைஹி அப்படின்னு தொடங்கி ஒரு 27 வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. அதுல கடைசி 3 வரி ஹே ராம ஹே ராமவ் ஹே ராமாஹா, விழி வேற்றுமை, கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு. இதுல ஹரே அப்படிங்கிறதும் அப்படித்தான். ஹரி ஹரி ஹரேக அப்படின்னு வந்து கடைசியில ஹே ஹரே அப்படின்னு தான் வரும். ஹரேங்கிறதும் சரி, ராமங்கிறதும் சரி, கிருஷ்ணங்கிறதும் சரி, இது எல்லாமே விழி வேற்றுமை வார்த்தைகள். 8வது வேற்றுமையில பயன்படுத்தி இருக்குது. 8th கேஸ். அதனால குறிலா தான் வரும். ஹரே நெடிலா வரும், ராம கிருஷ்ண குறிலா தான் வரும். பாடும்போது பாடகர்களுக்கு ஒரு சின்ன சலுகை இருக்கு. அதனால அவங்க நீட்டி பாடுனா தப்பு இல்லை. ஆனா நீட்டாமலேயே நீட்டி பாட முடியும். அதை நெடில ஆக்காமலேயே நீட்டி பாட முடியும். நான் உங்களுக்கு இப்ப அப்படிதான் பாடி காமிச்சேன். நான் பாடல எங்கேயுமே நான் நீட்டல்ல, நெடில ஆக்கல, ஆனா ஆவையே நீட்டி பாடினேன். இப்ப ஆ குறிலேயே நீட்டி பாட முடியும், நெடில ஆக்காமலேயே. திறமையான பாடகர்களா இருந்தா அது பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். வீணாக நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது பாடும்போது நீட்டாம பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜபிக்கிறதுக்கும் இதுதான். கொஞ்சம் இசையோட ஜபிக்க முடிஞ்ச மந்திரங்கள் இதெல்லாம். எல்லாமே இசையோட ஜபிக்க முடியும், அது நம்முடைய திறமையை பொறுத்தது. இந்த மாதிரி மந்திரங்களை நீங்க குரு உங்களுக்கு தீட்சையா தருவாங்க. நீங்க மந்திர தீட்சை போகும்போது இத மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இன்னென்ன மந்திரம் இருக்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பொறுத்து அல்லது உங்களுக்கு எது நன்மை செய்யுமோ அந்த மந்திரத்தை குரு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தருவாங்க. அந்த மந்திரத்தை நீங்க ஜப மந்திரமாக வாங்கி ஜபிச்சுக்கலாம். அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மன ஒருமைப்பாடு மாதிரியான பல நன்மைகளை கொடுக்கும். சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்துல முடிச்சுக்குவோம். அடுத்தது நாம பார்த்தோம், வியாசர் வந்து வேதங்களை எல்லாம் தொகுத்தார். அவர் பிரஸ்தானத்திரயம், பகவத்கீதை இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு பார்த்தோம். அந்த சாஸ்திரங்களை பத்தி ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இந்து சமயத்தினுடைய அடிப்படை நூல் அப்படிங்கிறது வேதங்கள். இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் உண்மை. யாராவது மாத்தி பேசினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்திய நாட்டுடைய பாரம்பரியம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால விவரம் உள்ள அறிவாளிகளா இருக்கிற, அறிவில் ஆதவர்களாக இருக்கிற எல்லாருமே வேதங்கள் அடிப்படை நூல்கள் அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க. திருஞான சம்பந்தர் மாதிரிப்பட்டவங்க 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் நீயே அப்படின்னு தெளிவாகவே பாடுங்க. வேதம் தமிழ் செய்த அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க.
திருக்குறளை கூட தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா நம்ம வேதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் தமிழர்களான நாம அப்படின்னு அதுல தெரியும். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நிறைய பேருக்கு டம்ளர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தமிழர்னு சரியா சொல்ல வராது. ஆனாலும் அவங்க தமிழர்னு மீசை முறுக்கி விட்டுக்குவாங்க. கூட சொல்ல வராதவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் கிண்டலுக்காண்டி அப்படி சொன்னேன். சரி, தமிழ் பாரம்பரியம் இந்து பாரம்பரியத்தில இருந்து வேறுபட்டது கிடையாது, பாரத பாரம்பரியத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் நம்ம சொல்ல முடியும். அதனால வேதங்களும் அந்த பரபுல வந்ததுதான் நமக்கு முதல் அடிப்படை நூல். வேதங்கள் தான் தமிழர்களுக்கும். அதுதான் இந்த வேதங்கள் எத்தனை யாருக்காவது தெரியுமா? சில சின்ன குழந்தைகள்லாம் வந்தாங்க பார்த்தேன். நீங்க சொல்லலன்னா நான் சொல்லிடுவேன். வேதங்கள் பொதுவா 4. இந்த வேதங்கள் எப்படி வந்தது அப்படின்னா, தெய்வத்தால ரிஷிகளுக்கு அருளப்பட்டவை. இப்போ ரிஷிகள் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ புவியீர்ப்பு விசைய நியூட்டன் கண்டுபிடிச்சார் அப்படின்னா என்ன? அவர் கண்ணாடி, அவருக்கு கண்ணில் மட்டும் தெரிஞ்சு நம்ம கண்ணில் தெரியலைன்னா அப்படி இல்லை. இருக்கிறத அவர் உணர்ந்துகிட்டாருன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிற ஒன்ன இது பண்ணா கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்துல டிஸ்கவர், கவரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. இல்ல புதிதாக ஒன்ன பண்ணாங்கன்னு அதை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், அது மாதிரி ரிஷிகள் மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டாரக, ரிஷயக அப்படின்னு ஒரு இது இருக்கு. மந்திர திரஷ்டா, மந்திரங்களை பார்த்தவர்கள், கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்றோம். இப்படி பல ரிஷிகள் பல மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய தொகுப்பு தான் வேதங்கள். வேதங்கள் ஒண்ணுதான். வேதம் அப்படின்னு சொன்னாதான் ரொம்ப கரெக்ட். வேதம் ஒண்ணுதான். அத வேத வியாசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ரொம்ப பெருசா இருக்கு அந்த தொகுப்பு. அப்போ ஜனங்கள் படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய 4 சிஷ்யர்கள்ட்ட, போன தடவை நம்ம அந்த பிரசன்டேஷன்ல அந்த 4 சிஷ்யர்கள் பேர் வந்தது. பைலர், சுமந்து, ஜெய்மினி, அந்த பேரெல்லாம் போன வகுப்புல அந்த ஸ்லைட்ல காட்டினாங்க. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியாது. 4 பேர்கிட்ட 4 வேதங்களையும் பிரிச்சு கொடுத்துட்டார். நீங்க 4 பேரும் பாதுகாத்து வச்சுக்குங்க, அடுத்தடுத்த பரம்பரைக்கு கடத்துங்க. யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க 2, 3, 4 படிச்சுக்கட்டும். திறமை இல்லாதவங்க ஒரு வேதத்தையாவது படிச்சுக்கட்டும். அதனால 2 வேதம் படிச்சாங்கன்னா அவங்கள துவிபாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வேதமும் படிச்சாங்கன்னா அவங்கள திரிபாட்டின்னு சொல்லுவாங்க. 4 வேதமும் படிச்சாங்க அப்படின்னா அவங்கள சதுர்வேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 4 வேதங்களாக அவர் தொகுத்தார். இவங்களை எல்லாம் தொகுத்து ரிக்குன்னு பேரு போட்டார். உரைநடையெல்லாம் மந்திரங்களை எல்லாம் தொகுத்து யஜுர்னு பேரு போட்டார். பாடல் மந்திரங்களை எல்லாம் தொகுத்து சாமம்னு பேரு போட்டார். அன்றாடத்துக்கு வாழ்க்கையில உபயோகப்படக்கூடிய மந்திரங்கள், மழை பெய்யணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய மந்திரங்களை எல்லாம் தொகுத்து அதர்வணம்னு பேரு போட்டார். ரிக்கு, யஜுஸ், சாம, அதர்வணம். இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்காண்டி ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க 4 வேதத்தினுடைய பேரையும் எப்படி சொல்றீங்கிறத பொறுத்து 2வது வேதத்தினுடைய பேர்ல ஒரு சின்ன மாற்றம் வரும். எப்படின்னா, ரிக்கு யஜு சொல்லி சாமம்னு சொல்றீங்கன்னா அந்த யஜுங்கிற வேதத்தை யஜுஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா யஜுஹு அப்படிங்கிறது அதனுடைய இது விசர்க்கம் அதுல இருக்கு. அடுத்தது சாமம் வந்ததுன்னா நமசிவாய மாதிரி யஜுஸ் சாமம்னு மாறிடும். ரிக் யஜுஸ் சாம அதர்வண அப்படின்னு வரும். ஒருவேளை நீங்க ரிக் வேதம் அப்படின்னு சொல்றீங்கன்னா யஜுர் வேதம்னு சொல்லணும். ஏன்னா யஜுஹு அப்படிங்கிறது வேதம்ங்கிற வார்த்தை வரும்போது யஜுர் அப்படின்னு இருரா மாறிடும். அப்ப யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் அப்படின்னு வரும். அதனால யஜுர்ங்கிறதும் யஜுஸுங்கிறதும் 2 இல்ல, ஒண்ணுதான். எந்த இடத்துல சொல்றோங்கிறத பொறுத்து நம்ம அந்த உச்சரிப்பு, கடைசி எழுத்தினுடைய உச்சரிப்புல ஒரு சின்ன மாற்றம் வருது. அது தப்பு இல்லை. யஜுர் சொன்னாலும் சரிதான், யஜுஸ் சொன்னாலும் சரிதான்.
யஜுஸ் சொன்னா சாமம் தொடர்ந்து வரும், யஜுர் சொன்னா வேதம்ங்கிற வார்த்தை தொடர்ந்து வரும், அவ்வளவுதான். ரிக் யஜுஸ் சாம அதர்வண 4 வேதம், அல்லது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அப்புறம் இந்த வேதங்களுடைய இறுதி பகுதிக்கு உபனிஷதங்கள்னு பேரு. இந்த வேதங்களை முக்கியமா 2 விரிவா பிரிக்கிறோம். கர்மகாண்டம், ஞான காண்டம். இதுல ஞான காண்ட பகுதிக்கு உபனிஷத்துன்னு பேர் உண்டு, வேறையும் நிறைய பேர்கள் உண்டு. அதுல ஒரு 10 உபனிஷத் முக்கியம். அந்த 10 ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்படி அதை சொல்லிக்கலாம். ஈஷகேன கட, பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய, ஐத்தரேய தைத்திரிய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யகம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா 10 ஞாபகம் சொல்லலாம். நீட்டி முழக்கி சொன்னா ஈஷாவாஸ் உபனிஷத்து, கேனோ உபனிஷத்து, கட்டோ உபனிஷத்து, பிரஷ்னோ உபனிஷத்து, முண்டகோ உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, ஐத்தரேய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத் அப்படின்னு 10 சொல்லுவாங்க. மறுபடியும் ஒருக்க எழுதுறவங்க சில பேரை பார்க்கிறேன், அதனால கொஞ்சம் மறுபடியும் அந்த நம்பரை சொல்றேன். 4 வேதம், ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணம். உபனிஷதம் 10, ஈஷாவாஸ்யம், கேனம், கடம், பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரியம், ஐத்தரேயம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம். ஈஷகேன கட, பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய, ஐத்தரேய தைத்திரிய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யகம். இந்த வேத கருத்துக்களை வரலாறுகளுடைய அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல்களுக்கு இதிகாசங்கள் அப்படின்னு பேர். இதிஹ ஆசக, இது இதிஹ ஆச, இது இவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்றது அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா. அது 2. சூரிய குல மன்னர்களுடைய வம்ச வரலாறு சொல்லக்கூடியது ராமாயணம். சந்திர வம்ச அரசர்களுடைய வரலாறு சொல்றது மகாபாரதம். இந்த ராமாயணத்துல ஸ்ரீராமர் வேத நெறிய எப்படி வாழ்ந்து காட்டுகிறார் அப்படிங்கிற வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் பேரு வால்மீகி முனிவர். கிருஷ்ணர் வேத நெறியை எவ்வாறு வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிற வரலாறு மகாபாரதத்துல விளக்கப்பட்டிருக்குது. இதனை வேத வியாசர் எழுதினார். முன்னாடி சொன்னது வேதவியாசர் வேதங்களை தொகுத்தார், அதனால அவருக்கு வேதவியாசர் பேர் வந்தது. அந்த வேத கருத்துக்களை அடிப்படையா வச்சு சந்திரவம்ச ராஜாக்களுடைய வரலாறு அவர் எழுதினது, அவரே எழுதின நூல், அதுதான் மகாபாரதம். பிள்ளையார் எழுதி கொடுத்தாருங்கிறதுல நம்ம பிள்ளையார் பார்க்கும் போதே சொன்னேன். இந்த மகாபாரதம் அப்படிங்கிற கதைக்குள்ள கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். சந்திர வம்சத்துல சந்தனு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், பரதன் ஒரு ராஜா இருந்தார். அதை வச்சுதான் இந்தியாவுக்கு பாரதம்னு பேரு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, ஆனா அதுவும் ஒரு காரணம். இந்த பரத மகாராஜாவுடைய வம்சத்துல சந்தனுன்னு ஒரு ராஜா வந்தார். அந்த சந்தனு அப்படிங்கிற ராஜாவுக்கும் கங்கா தேவிக்கும், இன்னைக்கு கங்கா நதி சொல்றோம், ஆறு சொல்றோம், அந்த ஆற்றினுடைய தேவதை கங்கா தேவி. இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு தேவதை இருக்கும், அதுக்கு பின்னாடி கடவுளும் இருப்பார். இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளும் இப்படி 3 அம்சம் கலந்து இருக்குது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துருக்குன்னு நமக்கு தெரியல, பொதுவா நமக்கு பொருள் தெரியுது. இப்ப சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு பின்னாடி ஆதித்ய தேவதை, அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பொருள்லையும் நம்ம நாட்டுல இப்படி இப்படி இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த விவரம் நமக்கு கொஞ்சம்
என்னது ஹையர் ஸ்டடீஸ்ல மாதாஜிட்ட பாத்துக்கங்க. நமக்கு இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு கங்காதேவி சந்தனு 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. அந்த 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தேவவிரதன்னு பேரு போட்டு வளர்த்தாங்க. அவர் பேரு பின்னாடி பீஷ்மர்னு ஆச்சது. அந்த அதற்கு பின்னாடி கங்கை தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இந்த சந்தனுவுக்கும் சத்யவதி அப்படிங்கிற அம்மாவுக்கும் திருமணம் ஆகுது. இந்த சத்யவதி யமுனை நதிக்கரையில படகு ஓட்டுறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது என்ன கதை என்னென்னலாம் மறந்து போயிருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பை போய் யூடியூப்ல பாத்துக்குங்க. அந்த சத்யவதிய சந்தனு மகாராஜா கேட்டினார். அவங்களுக்கு 2 குழந்தைகள், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படின்ட்டு. அப்ப அந்த சத்யவதிக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு பீஷ்மர், உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் இந்த ராஜா வாட்டு வருவார். நான் மூத்த குழந்தை, ஆனாலும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜாவாகிற உரிமையை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சபதம் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு பயங்கரமான சபதம் பண்ணதுனால அவருக்கு பேரு பீஷ்மர் அப்படின்னாச்சு. பீ அப்படின்னா பயம், பயத்தை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம். பயங்கரமான ஒரு சபதத்தை பண்றதுனால பிரம்மச்சரிய விரதத்தை அவர் எடுத்தார். நான் இனிமேல் நைஷ்டிக பிரம்மச்சரிய, கரெக்டா சொன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புல சொல்லியிருக்கிறேன், நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை அவர் எடுத்தார். அதனால அவருக்கு பீஷ்மர்ங்கிற பேரு வந்தது. அதனால சித்ராங்கதன், விசித்திர வீரியன் 2 பேர்ல ஒருத்தர் ராஜா ஆகணும். இந்த சித்ராங்கதன்கிற பேர்ல இன்னொரு கந்தர்வர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, என் பேர்ல இன்னொருத்தர் இருக்கிறதா, ஒரு பேர்ல ஒரு ஆள் தான் இருக்கலாம் உலகத்துல, 2 பேரும் கொத்தைக்கு சண்டை போட்டு பார்ப்போம், யாரு ஜெயிக்காங்களோ அவங்க இருந்தா போறோம் அப்படின்ட்டாரு. 2 பேரும் சண்டை போட்டாங்க. சித்ராங்கதன் தோத்து போனார். அதனால அதுக்கப்புறம் விசித்திர வீரியன் ராஜா ஆனார். பீஷ்மர் முதலே ராஜா ஆக மாட்டேன்னு சொன்னால அவர் ஆகல. அப்புறம் விசித்திர வீரியனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரு இறந்துட்டார். இந்த இடத்துல கொஞ்சம் கதை விரிவா சொல்லி ஆகணும், ஏன்னா பின்னாடி நமக்கு தேவை இருக்குங்கிறதுனால. விசித்திர வீரியனுக்கு திருமணம் பண்ணணும், குலத்துக்கு வாரிசு வேணும். அப்ப காசி ராஜாவுடைய பிள்ளைகளை வழக்கமா அஸ்தினாபுர ராஜாக்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. மாமன் அத்தை உறவா இருக்கும், பரம்பரை பரம்பரையா அப்படி பண்ணுவாங்க. இப்ப காசி ராஜாவுடைய 3 மகள்கள், அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்னு 3 மகள்கள். அவங்களுக்கு அவங்க சுயம்வரம் வைக்கிறாங்க. இந்த சுயம்வரம் அப்படிங்கிறது இந்து மதம் எவ்வளவு பெண் உரிமை உள்ள மதம். நிறைய பேர் எங்களுக்கு பெண்ணுரிமை வேணும் பெண்ணுரிமை வேணும் போராடுறாங்க. இந்து மதத்துல பெண்ணுரிமை இல்லைன்னு ஊரை ஏமாத்தி திரியிறாங்க. அவங்க எல்லாம் இந்து மதத்தினுடைய வரலாறு தெரியாதவங்க. சுயம்வரம்ங்கிற ஏற்பாடு என்ன அப்படின்னா, திருமணம் ஆக போற பெண் தான் விரும்புகிற கணவனை தானே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் ஸ்வயம் வரம். வரம்னு தேர்ந்தெடுக்கிறது. இந்த வரம்ங்கிற வார்த்தை கட்டோபனிஷத்துல கூட வரும். கட்டோபனிஷத்து மாதாஜிட்ட படிக்கும்போது அதை பத்தி கூடுதல் வரங்கள் மாதாஜி அங்க சொல்லுவாங்க. ஸ்வயம்னா தானே, தானே தேர்ந்தெடுக்கிறது. மணமாக போகிற பெண் தானே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற முறைக்கு ஸ்வயம்வரம்னு பேரு. பொதுவா க்ஷத்திரிய குலத்துல இது ரொம்ப சாதாரண பழக்கம். ராமாயணத்துல கூட சீதை ராமனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுயம்வரம் தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதுல போட்டியெல்லாம் வச்சிருந்தாங்க. போட்டியில ஜெயிச்சாதான் தேர்ந்தெடுப்பாங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பிருத்திவிராஜ் சௌகான், சம்யுக்தா அப்படின்னு அண்மையில நடந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதுல கூட நாம பாக்குறோம் வரலாறு. 1000 இல்ல, இருக்கலாம், 1000 இருக்கலாம் இப்போதைக்கு. சரி, எது சொல்ல வர, இது இந்திய நாட்டுடைய பாரம்பரியம். அதுல மாதிரி ஒரு சம்பவம் இந்த காசி ராஜா ஏற்பாடு பண்றார். அப்படி ஏற்பாடு பண்ணவர் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, எல்லா ராஜாக்களுக்கும் தகவல் அனுப்புவாங்க. இப்படி நான் என் பொண்ணுக்கு சுயம்வரம் வச்சிருக்கிறேன், இதுல பங்கெடுக்கிற விரும்புறவங்க, கல்யாணம் இல்ல சாப்பிட விரும்புறவங்க யார் வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு. பங்கெடுக்க விரும்ப வருவாங்க, சாப்பிட வரவங்க கூட வருவாங்க. எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த தகவல் என்ன பண்ணல, அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு சந்திர வம்சத்தை சேர்ந்த கௌரவ குலத்துக்கு அனுப்பல. இந்த கௌரவர் குருங்கிற ஒரு ராஜா இவங்க மூதாதையரா இருந்தாரு. அதனால அந்த குலத்துக்கு கௌரவ குலம்னு பேரு. பீஷ்மரும் ஒரு கௌரவர் தான். இந்த கௌரவர்களுக்கு தகவல் அனுப்பல. அப்போ பீஷ்மர் அத ஒரு அவமானமா நினைச்சார். பீஷ்மர் அந்த காலத்துல இருந்த பெரிய ஸ்டால்வர், அதாவது வீராதி வீரன் சூராதி சூரன் என்ன பட்ட வேணாலும் அவர் கொடுத்துக்குங்க,
அவரை பீட் பண்றதுக்கு அந்த காலத்துல ஆளே கிடையாது. அவர் அப்பாவுக்காக வேண்டி நான் இனிமேல் திருமணமே பண்ண மாட்டேன் நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் எடுத்ததுனால அவங்க அப்பா சந்தனும் அவருக்கு ஒரு விரதம் கொடுத்திருந்தாரு. நீ விரும்பும் போதுதான் உனக்கு மரணம், இச்சா மிருத்யு அப்படின்னு ஒரு வரமும் கொடுத்திருந்தார். ஏற்கனவே ஒரு பெரிய வீரன், அதுக்கு மேல அவரை யாரும் கொல்லவும் முடியாது, அதனால அவரை ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட பெரிய வீரன். அதனால மன்னிக்கணும், பீஷ்மர் இதை ஒரு பெரிய அவமானமா எடுத்துக்கிட்டு அந்த காசி ராஜாவுடைய அரண்மனைக்கு போனார். போய் எல்லாரும் கூடி இருக்கிற மண்டபத்துல சொன்னாரு, யாருக்காவது உயிருக்கு மேல ஆசை இருந்ததுன்னா அவங்க எல்லாம் சும்மா இருக்கலாம், உயிருக்கு மேல ஆசை இல்லாதவங்க என்ன தடுத்துக்கலாம், நான் இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போறேன், எங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போறேன், இவங்க பரம்பரையா எங்க நாட்டுலதான் கட்டுப்படுறது, நாங்க தூக்கிட்டு போறேன் அப்படின்னாரு. அங்க இருந்ததுல சால்வன் ஒரு ராஜா, அவர் அந்த அம்பா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தார். அதனால பீஷ்மருக்கு பலம் தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் போராடி பார்க்கலாமே, சண்டை போட்டு பார்க்கலாமே சண்டை போட்டார். அவர் தோத்துட்டார். தோத்த அவரை தோற்கடிச்சிட்டு பீஷ்மர் 3 பேரையும் கூட்டிட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டார். அஸ்தினாபுரத்துக்கு வந்த பிறகு அந்த 3 பேர்கிட்டையும் பீஷ்மர் முறைப்படி கேட்கிறார், இப்படி நான் என்னுடைய தம்பிக்கு உங்களை திருமணம் பண்ணி வைக்க விரும்புறேன், உங்களுக்கு சம்மதமா? மணப்பெண்ணுடைய சம்மதம் கேட்டுதானே கல்யாணம் பண்ண முடியும். அவமானத்துக்கு பழி வாங்குறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்காக வேண்டி தாலி கட்ட வைக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு சந்தோஷமா அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணணுமே. அதனால அவங்க 3 பேர்ட்டையும் அவங்க விருப்பத்தை கேட்கிறாரு. கேட்கும்போது இந்த அம்பா சொல்றாங்க, எனக்கு சால்வனை தான் கெட்டிக்கணும்னு ஆசை அப்படின்னு. அப்ப பீஷ்மர் அவங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அம்பாவை சகல மரியாதைகளோட சால்வனுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இந்த அம்மா சால்வனுடைய ராஜ்யத்துக்கு போனாங்க. அப்ப சால்வன் அந்த காலத்துல ஒரு தார்மீகம்னு ஒண்ணு இருந்தது. இந்த காலத்துல நம்ம நாட்கள் அரசியல்வாதிகிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம், அவங்கிட்ட அது அதிகம் இருந்தது. அதனால இந்த சால்வன் என்ன பண்ணாரு, இல்ல நான் அவரு கூட சண்டை போட்டு தோத்துட்டேன், தோத்ததுனால எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு உரிமை கிடையாது, அதனால நான் உன்னை கெட்டிக்கிட்டா அது தர்மப்படி சரியா இருக்காது, நீ என்னால திருப்பி அங்கேயே போயிரு, நீ போய் அந்த ராஜாவே கெட்டிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. உடனே இந்த அம்மா திருப்பி இங்க வந்தாங்க, அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மர்ட்ட வந்தாங்க. அது அவர் என்ன கெட்ட மாட்டாரா, அதனால தோத்து போறதுனால என்ன கெட்ட மாட்டேன்னு சொல்றாரு, அதனால நீங்க தான் கெட்டிக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த விசித்திர வீரியன்கிற ராஜா என்ன பண்ணிட்டாரு, யார் அவங்கள கெட்டணுமோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல அந்த அம்மா வேற ஒருத்தர் கெட்டணும்னு சொன்னவங்க நான் எப்படி கெட்டுறது, பிறகு என் கூட அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும், அவங்க விரும்புறவங்க அவங்க கெட்டுறதா அவங்களுக்கு சரி, அதனால அவங்க அவரே கெட்டிக்கட்டும், திருப்பி ஒருக்கு போய் கேட்டு பார்க்கட்டும் அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவங்க திருப்பி சால்வன் கிட்ட வந்தாங்க. அந்த மனுஷன் அதுக்கு பிறகு அது ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அதுக்கு பிறகும் அடம் பிடிச்சு, இல்ல நான் உன்னை கெட்ட மாட்டேன், நான் தோத்து போனவன், தோத்தாங்கல்லி, அதனால ஒரு ஒட்ட கெட்ட மாட்டேன் அப்படின்ட்டேன். இந்த மறுபடியும் இங்க வந்தாரு. விசித்திர வீரன் மறுபடியும் இல்ல அது முறையாரு, நீ யாரை விரும்பி அவ்வளவுதான் கெட்டணும், அதுதான் நல்லது அப்படின்னு அவரு மறுபடியும் சொன்னாரு. இந்த அம்மாவுக்கு அங்கேயும் இங்கேயும் இந்த ரப்பர் பந்து மாதிரி நம்மளை அலக்கழிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் பீஷ்மர் தான் அப்படின்னு பீஷ்மர் மேல அந்த கோபம் பாஞ்சிச்சு. பீஷ்மர் ஒரு அப்பாவி, அவர் இந்த அம்மாவுக்கு கருத்துக்கு மதிப்பளிச்சு மரியாதையோட அனுப்பி வச்சாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு பீஷ்மர் மேல நீ மட்டும் அன்னைக்கு அவரை தோக்கடிச்சதுக்கு இல்லைன்னா அவர் என்ன கட்டிட்டு பாருல, நீ தான் அவரை தோக்கடிச்சா கட்ட மாட்டேங்கிறாரு, அதனால நீ தான் என்ன கட்டிக்கணும் அப்படின்ட்டு பீஷ்மர்ட்ட. பீஷ்மர் சொன்னாரு, இல்லம்மா நான் நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் எடுத்திருக்கிறேன், அதனால நான் யாரையும் கட்ட முடியாது, என் தம்பி உன்னை கெட்டினாம்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா அவன் உன்னை கெட்ட மாட்டேன்னு சொல்றான், அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது, விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது, அதனால நீ போய் சால்வன் கிட்டே எப்படியாவது பேசிப்பாரு, எப்படியாவது அவனை சமாளிச்சு சம்மதிக்க வச்சு கெட்டிக்கோ, அதுக்கு என்ன உதவி வேணா நான் பண்றேன் அப்படின்னாரு. இந்த அம்மா இல்ல நீ தான் கெட்டிக்கணும்னாங்க. பீஷ்மர் கெட்ட மாட்டேன் அப்படின்னாரு. நான் என்னுடைய விரதத்தை கொடுத்த வாக்க நான் காப்பாற்றணும், மாற்ற முடியாது அப்படின்னு தன்னுடைய விரதத்துல அவர் உறுதியா இருப்பார். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பீஷ்மருக்கு ஒரு விதத்துல பரசுராமர் குரு. இப்போ யாருக்கிட்ட போய் சொன்னா இந்த பீஷ்மரை வழிக்கு கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு அந்த அம்மா பரசுராமர்கிட்ட போனாங்க. பரசுராமர் அப்படியா சொன்னாவே, நான் தான் சொல்றேன் அப்படின்னு கிளம்பி வந்தாரு. இங்க பீஷ்மர்கிட்ட சொன்னாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கிற அநியாயம், ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை பாழடிக்கிற, உனக்கு விரத தரம் தூக்கி உடம்புல போடு, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னாரு.
பீஷ்மர் சொன்னாரு, இல்ல குருவே, நான் வந்து என் வாக்கு மாறுறதா இல்ல, அதுக்காக வேண்டி நீங்க என்ன கொல்றதாலும் கொல்லிக்கலாம், நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ட்டார். இப்ப பரசுராமர், அப்படியெல்லாம் நான் ஒரு அப்பாவியை கொல்ல முடியாது, வேணா நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், நீ தோத்தேன்னா அந்த பொண்ணை கட்டிக்கணும், சம்மதமான. சரி அப்படின்னாரு பீஷ்மர். 2 பேரும் சண்டை போட்டாங்க. பீஷ்மர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வார் மேன், ஃபைட்டர். அதனால பரசுராமராலேயே பீஷ்மரை தோக்கடிக்க முடியல. பரசுராமர் சில பேர்ல தோத்திருக்கிறாரு. ஏற்கனவே நடந்தது ராமர், இப்போ பீஷ்மர் கிட்டையும் அவரு தோத்துறாரு. அப்ப 2 பேரும் சண்டை போட்டு இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வராது அப்படின்னு தோணுச்சுது. அதனால பெரியவங்க எல்லாம் வந்து 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க, அப்படி அவங்க ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. 2 பேரும் பெரியவங்கனால அவங்க பெரியவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க போக்குல போயிட்டாங்க. பரசுராமர் அந்த அம்மாட்ட, ஏமா என்னால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் ரொம்ப பிடிவாதக்காரன், ரொம்ப அடம் பிடிக்கிறான், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, அனுசரிச்சு போ அப்படின்ட்டு அது அவர் போயிட்டாரு. அப்போ அந்த அம்பாவுக்கு அவங்களுடைய மனசுல அது ஒரு ஆறாத வடுவா மாறிட்டது. அந்த அம்மா அதனால போய் தபஸ் பண்றாங்க. என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா முருகனை பார்த்து தபஸ் பண்றாங்க. அப்போ முருகன் சிவன் 2 முறை தபஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு அதுல கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு தடவை தபஸ் பண்ணும்போது அது பீஷ்மரை வந்து நீ ஜெயிக்கிறது அப்படிங்கிறது முடியாது, முதல்ல முருகன் நினைக்கிறேன். முருகனை பார்த்து தபஸ் பண்ணும்போது முருகன் வந்து சொல்லுவாரு, பீஷ்மர் வந்து இந்த ஜென்மத்துல எடுத்துட்டு வந்த வரம், அவருடைய தலையெழுத்துப்படி அவரை நீ ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நீ அந்த இதை கைவிட்டுறது நல்லதுன்னு சொல்லுவாரு. அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. 3 பேரு அடம் பிடிக்கிறதுல கில்லாடிகளாம். ஸ்திரீஹட், பாலஹட், யோகிஹட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹட்டுன்னா அடம் பிடிக்கிறது அப்படின்னு. அடம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு தமிழ் வார்த்தை தான் அது. பிடிவாதம். இந்த பிடிவாதத்துக்கு சமஸ்கிருதத்துல ஹட்டு, தமிழ்ல அடம்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் அடம் பிடிக்கிறது ரொம்ப நம்ம எல்லாம் பார்த்துருக்கிற விஷயம். அப்போ இந்த பெண்கள் தான் பிடிச்ச பிடிய விட மாட்டாங்க, குழந்தைகள் தாம் பிடிச்ச பிடிய விட மாட்டாங்க, யோகிகளும் தாம் பிடிச்ச பிடிய விட மாட்டாங்க. ஒன்ன செய்யணும் நினைச்சிட்டா செய்து முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்பாங்க. இப்படித்தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் அந்த கதையை என்னுடைய பாணியில சொல்றேன். தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு, கிருஷ்ணதேவரோட அரண்மனையில் உள்ள ஒரு விகடகவி மந்திரி தென்னாலிராமன் ராஜாவுடைய அரண்மனைக்கு வரார். கிருஷ்ணதேவராயருங்கிறது தென்னிந்தியாவில் இருந்த ஒரு சிவாஜிக்கு முன்னாடி இருந்த பெரிய ஹிந்து ராஜா, முஸ்லிம்களை எல்லாம் தோக்கடிச்ச ராஜா, 300 வருஷம் ஆட்சி பண்ண ராஜா. உங்க நாட்டு பால்வழி கூட பாடத்துல இருக்குதோ என்னவோ தெரியாது, அது இல்லாட்ட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எங்க ஊர் பாடத்திட்டதே அது கிடையாது, அவ்வளவு பெரிய அளவு பத்தி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்தியாவில் அப்படி ஒரு ராஜா இருந்தார். அதுல பெரிய ராஜாவுக்கு பேர் கிருஷ்ணதேவராயர். அவருடைய அரண்மனையில இருந்த தலை சிறந்த அறிவாளிகள்ல இந்த தென்னாலிராமன் ஒருத்தர். இந்த தென்னாலிராமன் ஒரு நாள் தாமதமா வரார். வந்த உடனே ராஜா கேட்டார், அது என்ன நீ என்னைக்கு உங்க இஷ்டத்துக்கு வர, டைமுக்கு வரணும் அரசபைக்கு, நானே டைமுக்கு வரேன், நீயே வர முடியல அப்படின்னு. அந்த தென்னாலிராமன் சொன்னார், ராஜா அது வீட்டுல புள்ள அழுதுட்டு இருந்தான், அவனை சமாதானப்படுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஒரு ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு தந்திருக்கிறேன், நீ ஒரு சின்ன பிள்ளைய சமாதானப்படுத்த முடியாம இங்க லேட்டா வந்து நின்றுட்டு எனக்கு ஸ்டாக்கு புக்கு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னா. இல்ல ராஜா, உங்களுக்கு சொன்னா புரியாது, சின்ன குழந்தைகளை எல்லாம் சமாதானப்படுத்த அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சும்மா நீ என்கிட்ட வந்து சால்ஜாப் சொல்லாத அப்படின்னு ராஜா. வேணும்னா ராஜா உங்களுக்கு சந்தேகம், என் பிள்ளைய நான் கூப்பிட்டு அனுப்புறேன், நீங்க அவனை சமாதானப்படுத்துங்க அப்படின்றாரு. சரி, உன் பிள்ளைய வர சொல்லினாச்சு. அவன் பிள்ளைய கூப்பிட்டு வந்தாச்சு. அதனால என்னப்பா உனக்கு வீட்டுல பிரச்சனை, அப்பா ஒரு நாள் லேட்டா வந்தேன்னு சொல்றாரு, என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இந்த பையன் சொன்னா, எனக்கு கரும்பு வேணும் அப்படின்னு கேட்டான். ராஜா உடனே, கரும்பு விளையாத சீசன் அது, ராஜா ஆள் அனுப்பி எங்க இருந்தோ ஒரு கரும்பு பிடிச்சிட்டு வந்துட்டார். கரும்பை கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த பையன் சொன்னா, எனக்கு அது 2 துண்டாக்கி கொடுங்க அப்படின்னு. அந்த ராஜா அவருக்கு எல்லாம் வாள் இருக்குன்னாச்சு, வெட்டி 2 துண்டாக்கி கொடுத்தாச்சு. அடுத்தது சொன்னா, எனக்கு இந்த 2 துண்டை ஒண்ணாக்கி கொடுங்க அப்படின்னா. ராஜா பார்த்தாரு, இல்லப்போ உனக்கு வேற நீளமான கரும்பு வேணா ஏற்பாடு பண்ணிக்க, எப்படியா கஷ்டப்பட்டு
எங்க இருந்தாலும் கொண்டு வந்து தந்துடுறேன். இல்ல எனக்கு இதே கரும்பு தான் ஒண்ணாக்கி தரணும் அப்படின்னா. ராஜா அவரால் முடிஞ்ச சொல்லி பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு புரிஞ்சது, குழந்தைகளுடைய பிடிவாதத்தை சமாதானம் பண்றது கஷ்டம். சிந்தால் ராமகிட்ட தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால குழந்தைகளுடைய பிடிவாதம், பெண்களுடைய பிடிவாதம், யோகிகளுடைய பிடிவாதம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுவாங்க, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது அப்படின்னு. எங்களை எல்லாம் எங்க வீட்டுல சாமியார போகாத மக்கா, சாமியார போகாத மக்கா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்க கேட்காம இப்படி எல்லாம் வந்துட்டோம். அதனால யோகிகளுக்கும் பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. சரி, எப்படியாலும் நீங்க அம்பா முருகன் சொல்லி பார்த்தாரு, அவங்களுடைய பிடிவாதத்தை விடுறதா இல்ல. அப்ப முருகன் சொன்னாரு, இந்த ஒரு மாலை தரேன், இந்த மாலையை போட்டுக்கிட்டு நீ சண்டை போட்டினா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மாலையை கொடுத்தாங்க. இந்த மாலையை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ராஜா கிட்டயா போனாங்க. இந்த மாலையை போட்டு நீ சண்டை போடு, எனக்காக வேண்டி சண்டை போட்டு பீஷ்மரை தோக்கடி அப்படின்னு. ஆனா பீஷ்மரை பத்தி எல்லா ராஜாவுக்கும் தெரியும், அவருக்கு பேர சொன்னாலே இவங்களுக்கு எல்லாம் அடிவேறு கலங்கிரும். அதனால மாலையை போட்டு ஜெயிக்குமோ ஜெயிக்காதோன்னு அவங்களுக்கு விஷ பரீட்சை பாக்குறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, யாரும் முன் வரல அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு. கடைசியில துருபத மகாராஜாட்ட வந்தாங்க, பாஞ்சால நாட்டு ராஜா. அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, அவரும் அதே மாதிரி மறுத்துட்டாரு. கோவத்துல அந்த மாலையை அந்த அரண்மனை வாசலை வீசி எறிஞ்சிட்டு அது ஒரு மரத்துல போய் விழுந்தது. வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் தபஸ் பண்ண போயிட்டாங்க. மறுபடியும் முருகன் சரியில்லை, நாங்க அப்பாட்ட தபஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சிவபெருமானை போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிவபெருமான் வந்தாரு, வந்து சொன்னாரு, இந்த ஜென்மத்துல உனக்கு அவரை ஜெயிக்கிறதுக்கான விதியெல்லாம் இல்ல, நமக்கு இன்னொரு ஜென்மம் தரேன், அந்த ஜென்மத்துல நீ முயற்சி பண்ணு அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஜென்மம் கொடுத்தார். அதுல அவங்க பெண்ணா பிறந்தாங்க. அப்புறம் பெண்ணா பிறந்தா இந்த சிக்கலாச்சு அப்படின்னா, பீஷ்மர் வந்து பெண்களை எது சண்டை போட மாட்டார். அவர் சண்டை போட்டா ஆம்பளைட்ட மட்டும் தான் சண்டை போடுவார்னு அதுவும் ஒரு விரதம் வச்சிருந்தார். அப்போ இந்த அம்மா அப்புறம் ஒரு கந்தர்வனை பார்த்து, அந்த கந்தர்வனுக்கு ஒரு ஆசை பெண் ஆகணும்னு, இவருக்கு ஆசை ஆணாகணும்னு. சரி, ரெண்டு பேருக்கு ஆசையும் ஒத்து போகுது, அதனால என்னுடைய ஆண் தன்மையை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய பெண் தன்மையை என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த கந்தர்வன் வாங்கிக்கிட்டான். அதனால அதுக்கு பிறகு ஷிகண்டி அப்படிங்கிற பேர்ல துருபத ராஜாவுக்கு தான் மகளா பிறந்தாரு. ராஜா இந்த பிறந்த மகள் ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த முன் ஜென்மத்துல அம்பா போட்டுட்டு போன மாலையை எடுத்து கழுத்துல போட்டான். கழுத்துல போட்டதை பார்த்தோன்னே, இது என்ன வம்பு, பீஷ்மருக்கு வம்பு இந்த பொண்ணு விலை கொடுத்து வாங்குது அப்படின்னு ஒரு நாட்டை விட்டு விரட்டி விட்டார். அப்புறம் தான் இந்த கந்தர்வன் சந்திக்கிற சம்பவம் நடந்தது. அது சிகண்டி அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் ஆனா மாறினாரு. மறுபடி அப்பா கிட்ட சமாதானம் பேசி வந்து வீட்டுல சேர்ந்துக்கிட்டார். இந்த கதை அப்படி அங்க இந்த சிகண்டி இருக்கட்டும், பின்னாடி நமக்கு பிரயோஜனப்படுவாரு. இப்ப இங்க விசித்திராங்கதன் விசித்திர வீரியன்ல விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரையும் அம்பிகா அம்பாலிகாங்கிற ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த விசித்திர வீரியன் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம திடுதுப்புன்னு இறந்து போறார். அதனால குடும்பத்துக்கு வாரிசு இல்லை. அப்ப சத்தியவதி மறுபடி வியாசர்கிட்ட மன்னிக்கணும், பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க, இப்படி குடும்பத்துக்கு வாரிசு இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக வேண்டிதானே நீ விரதம் எடுத்த, உனக்கு யாரு உன்கிட்ட உறுதிமொழி கேட்டாங்களோ அந்த அம்மாவே சொல்றேன், நீ உன்னுடைய விரதத்தை முடிச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா பீஷ்மர் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்ட்டு ராமன் வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பீஷ்மரும், நான் சொன்னதுதான், அதை மாற்ற முடியாது, நீ வேற ஏதாவது வழி உண்டா பாத்துக்கோ அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லிட்டாரு. அப்ப அவங்க அம்மா யோசிச்சு பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த கதை என்னன்னு நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல போய் பாத்துங்க. அந்த பிள்ளைக்கு பேரு கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிற வேதவியாசர். அந்த பிள்ளை அம்மா விட்டு போகும்போது சொல்லிட்டு போயிருந்தாரு, உனக்கு எப்பாவது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்ட என்ன கூப்பிடு, நான் வரேன், நான் அது வரைக்கும் நான் ஜாமியாரா இருந்துக்கிறேன், தேவைப்படும் போது கூப்பிடு, வந்து நான் உனக்கு ஆறுதலா என்ன பண்ணணும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். நினைச்சா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். அன்னைக்கு டெலிபோன் இல்ல, 5G 4G எல்லாம் இல்ல, ஆனாலும் அம்மா நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிடும், அவர் வந்துருவார். அந்த அதுல மனசும் பேசிட்டு இருந்து சில சமயம் நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும். நாம ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்போம், அவர் வந்துருவார் வீட்டுக்கு.
அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட பல சமயங்கள் நம்ம பார்க்கலாம். நம்முடைய நினைப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது நடக்கும். அது மாதிரி அவங்க அம்மா நினைச்சா நான் வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த சிக்கல் வந்த உடனே இந்த அம்மா மூத்த பையனை வியாசரை நினைச்சாங்க. நினைச்ச உடனே வியாசர் வந்தார். அம்மா நிலவரத்தை பிரச்சனையை சொன்னாங்க. அப்போ நம்ம நாட்டுல அதுக்கு ஒரு தீர்வு இருந்தது. அதுக்கு நியோகம்னு பேரு. இதை பத்தி கூடுதல் விவரங்கள் மனுஸ்மிருதியில கிடைக்குது. உங்களுக்கு புரியுற வார்த்தையில நான் சொல்றேன். லேட்டஸ்ட் டெர்மினாலஜில சரகேட்டரி ஃபாதர், வாடகை தந்தை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். இதே விஷயத்துக்கு மனுஸ்மிருதியில யாரு வாடகை தந்தையாக இருக்கலாம், அதுக்கு என்னென்ன தகுதிகள், அதுக்கு முன்ன பின்ன கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. யாரு வாடகை தந்தையோ அவருடைய சொத்து அந்த குழந்தைக்கு போய் சேராது, அவரு அந்த பெண்ணை உரிமை கொண்டாட முடியாது, இப்படி எல்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்தியாவில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசாங்கம் வந்து இதுக்கான தெளிவான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. ஆனா ஏற்கனவே மனுஸ்மிருதியிலே இதெல்லாம் இருக்குது. மகாபாரத காலத்துல மனுஸ்மிருதி கடைபிடிச்சு வாழ்ந்ததுனால அவங்க அதுபடி பண்ணிக்கிட்டாங்க. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணினுடைய கோத்திரம் அல்லாத ஒருத்தர் தான் வாடகை தந்தை ஆக முடியும். ஒரு பேசிக்கா சொல்றதா இருந்தா, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா எந்த ஒய்ஜீனோ அந்த ஒய்ஜீன் அல்லாத ஒருத்தர். அதுக்கு நம்ம நாட்டுல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கோத்திரம்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. சரி, இந்த நவீன கால குழந்தைகளுக்கு கொஞ்சம் சயின்ஸ் சொன்னா தான் பிடிக்கும். அதனால சயின்ஸுக்குள்ள போறேன், கதையை எங்க விட்டுறேன். அந்த சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும் லேச சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல கோத்திரம்னு ஒரு முறை வச்சிருந்தாங்க. இதுல 2 விதமான கோத்திரங்கள் உண்டு. பெண்களை அடிப்படையா வச்சும் கோத்திரம் உண்டு, ஆண்களை அடிப்படையா வச்சும் கோத்திரம் உண்டு. பெண்களை அடிப்படையா வச்சு கோத்திரம் உண்டா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, நான் இருக்கிற ஊர்ல அப்படி இருக்காங்க. அங்க பள்ளி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த கோத்திரத்தை சொல்லுவாங்க. சில மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு. அம்மாவுடைய கோத்திரத்துல, அதாவது அம்மாவுடைய பள்ளியில இருந்து பொண்ணுக்கு வரன் எடுக்க மாட்டாங்க. இது அபூர்வமானது. பெரும்பான்மையா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்கள் அடிப்படையில கோத்திரம் பார்ப்பாங்க. ஆண்களுடைய கோத்திரத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன். இப்போ வந்து அப்பா வந்து பரத்வாஜ கோத்திரம். அப்ப அவருக்கு பொண்ணு பார்க்கும்போது பரத்வாஜ கோத்திரம் அல்லாத ஒரு பெண்ணை தான் தேடுவார். இன்னைக்கு வந்து சயின்ஸ் சொல்லுது, கலப்பு திருமணம் நடந்தா தான் அந்த சந்ததிகள், குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள், நோய் நொடி இல்லாதவர்களாக இருப்பார்கள் சொல்லுது. இதை இந்துக்கள், நம்முடைய ரிஷிகள் நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனால அவங்க எப்பவுமே அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முறை வச்சிருந்தாங்க. வேற கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் திருமணம் பண்ணுவாங்க. இப்போ பரத்வாஜ கோத்திரம் ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு இன்னொரு கோத்திரத்துல இருந்து திருமணம் ஆகுது. இந்த அப்பாவுக்கு 2 ஜீன் இருக்கும், நிறைய ஜீன் இருக்கும். ஆண் பெண்ணுங்கிறது தீர்மானிக்கிறது 2 ஜீன் தானே, எக்ஸ் ஒய். இப்ப இவருடைய ஒய் ஜீன் இவருடைய பையனுக்கு போகும் இல்லையா? அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா கண்டிப்பாக இவருடைய ஒய் ஜீன் தான் போயிருக்கும். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக அவருடைய ஒய் ஜீன் போயிருக்கும். அப்போ ஆண்கள்ட்ட இருந்து அந்த ஒய் ஜீன் மகன் 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 போயிட்டே இருக்கும். கோத்திரம் அதே மாதிரி மகன் 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 போயிட்டு இருக்கும். அவருக்கு பிறக்கிற பையன் பரத்வாஜம், அவருக்கு பிறக்கிற பேரன் பரத்வாஜம், அவருக்கு பிறக்கிற கூட்டன் பரத்வாஜ கோத்திரம், இப்படி பரத்வாஜ கோத்திரமே போயிட்டு இருக்கும். இப்ப இவருக்கு ஒருவேளை மகள் பிறந்தால் அந்த குழந்தைக்கு பரத்வாஜ கோத்திரம் அல்லாத ஆணைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது வசிஷ்ட கோத்திரமா இருக்கலாம், விஸ்வாமித்திர கோத்திரமா இருக்கலாம், பராசர கோத்திரமா இருக்கலாம், வேற எந்த கோத்திரமா இருக்கலாம். கண்டிப்பாக பரத்வாஜ கோத்திரமாக இல்லாத மணமகனைத்தான் இந்த மணமகளுக்கு அவருடைய மகளுக்கு தேர்ந்தெடுப்பார். இப்படி ஒரு முறை வச்சிருந்தாங்க. அது இந்த காலத்துல என்ன ஆகி போச்சுதுன்னா, நமக்கு அத்தை மகள் மாமன் மகளை கட்டிக்கிறதுன்னு மாறிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய அப்பாவுடைய சகோதரிய கண்டிப்பாக வேற கோத்திரத்துக்காரன் கட்டியிருப்பாங்க. அப்ப அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் இன்னொரு கோத்திரமா தான் இருப்பாங்க. அப்ப இயல்பாக அது கோத்திரம் மேட்ச் ஆகும். ஒத்த கோத்திரமா வராது. அப்ப இயல்பா மாம மகளே அத்தை மகளே கெட்டுனா அது கலப்பு திருமணம் தான். ஆனா இன்னைக்குள்ள அறிவாளி டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை மகளையா கட்டக்கூடாது, மாம மகளே கட்டக்கூடாது, அது ஒரே இது நோய் நொடி வந்துடும், பிள்ளைகள் கைகால் வழங்காம போயிடும். நமக்கெல்லாம் கைகால் வழங்குறதுல இருந்தே தெரியுது அதுல டாக்டர்கள் சொல்றது பொய்ன்னு.
ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அத்தமக மாமகளை தான் கட்டியிருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளதான் கட்டியிருப்பாங்க. அதனால நம்ம சயின்ஸுங்கிற பேர்ல எவ்வளவு முட்டாள்களா இருக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கோடிக்கணக்கான வருஷமா நாம இந்த கோத்திர முறைய சிஸ்டத்தை கடைபிடிக்கிறோம், கலப்பு திருமணத்தை பண்ணிட்டு வரோம். ஆனா இன்னைக்கு டாக்டர்கள் வந்து அத்தை பொண்ணை கெட்டாத மாமன் பொண்ணாத கெட்டான்னு சொந்த உறவு ரத்த உறவுன்னு எல்லாம் சொல்லி நம்மள குழப்புறாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஜீன் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க, யோசிச்சு இதுதான் கரெக்ட், இப்படிதான் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அது பின்னாடி நம்ம கோத்திரம் எல்லாம் நம்ம மறந்துட்டோம், நம்ம யாருக்கு நம்ம கோத்திரம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் அத்தை பொண்ணை கட்டுறது மாமன் கட்டுறதுங்கிற முறை இருக்குது, அது சரியான அணுகுமுறை தான். சரி, அதனால இதுக்கு அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒய் ஜீன் குழந்தை பிறக்கும் போது அதை செராக்ஸ் எடுக்கும், நகல் எடுக்கும், நகல் எடுத்து டபுள் ஆகும். அந்த ப்ராசஸ்ல நம்ம ஒரு செராக்ஸ் மிஷின்ல மெஷின் முழுக்க நிரம்ப ஒரு பேப்பரை வச்சோம்னா அது ஓரெல்லாம் அடிபட்டும், பிரிண்ட் ஆகாது, ஸ்கேன்ல வராது. இத மாதிரி ஒய் ஜீனை நகல் எடுக்கும் போது அதனுடைய ஓரெல்லாம் அடிபட்டு கொஞ்சம் ஜீன் லாஸ் ஆயிடும், தகவல்கள் டேட்டாஸ் லாஸ் ஆயிடும். அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஒய் ஜீன் ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவு லெங்த் இல்லை. இன்னைக்கு முன்னாடி 1 சென்டிமீட்டர், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், முன்னாடி 1 சென்டிமீட்டர் நீளம் இருந்ததுன்னா இன்னைக்கு 1/2 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்குது ஒய் ஜீன். அதுல நிறைய டேட்டாஸ் லாஸ் ஆயிட்டு. இப்ப எக்ஸ் ஜீன்ல ஏன் அப்படி ஆகலைன்னா, அம்மாட்ட இருந்து எக்ஸ் ஜீன் வரும், அது பக்கத்து எக்ஸ் ஜீன்ல இருந்து கடன் வாங்கிக்கும், அப்படி கடன் வாங்கி எக்ஸ் ஜீன் தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒய் ஜீனால அப்படி தன்னை மெயின்டைன் பண்ண முடியல. இந்த ஒரு டேட்டா லாஸ தவிர்க்கிறதுக்காக வேண்டித்தானே என்னமோ நம்ம நாட்டுல பும்சவனம்னு ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. பும்னா ஆண் அர்த்தம், சவனம்னா வரவேற்கிறது, வேண்டது. ஆண் குழந்தை பிறக்கணும் நம்ம எல்லாரும் வேண்டுவோம். இதுக்கு பின்னாடி நிறைய பெண் உரிமைவாதிகளும் சண்டைக்கு வந்துருவாங்க. அறிவியல் பூர்வமா இல்ல என்ன அப்படின்னா, பொண்ணு பிறக்கிறது எப்படியும் பிறந்துடும், 100க்கு 70% வாய்ப்பு இருக்கு. பரிபூரணமான ஹெல்த்லயும் பிறக்கும், டேட்டா லாஸ் இல்லாம பிறக்கும். ஆனா ஆண் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அறிவியல் பூர்வம் என்ன சொல்றாங்கன்னா, பெண் உடம்பு XY ஜீனை அது வளர விடாது, அதாவது கருவை பெண் உடம்பு வளர விடாது. அத உங்களுக்கு உறுத்துற மாதிரி சொல்றதா இருந்தா அதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு ஆண் குழந்தை வெளியே வருதுன்னா அது பெண் உடம்பு அதை கொல்ல பண்ணின முயற்சியை தாண்டிதான் வெளியே வருது. அதனால பொதுவா என்ன சொல்லுவாங்க, 3வது குழந்தை 4வது குழந்தை 5வது குழந்தைன்னு வரும்போது அந்த ஆண் குழந்தைகிட்ட பெண் தன்மை அதிகம் இருக்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. முதல் ஆண் குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஆண் தன்மையை விட அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆண் குழந்தைகிட்ட ஆண் தன்மை குறையும், ஆனா இருப்பாங்க, ஆனா பெண் இயல்புகள் அதிகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி நடந்திருக்கு, நீங்க விஷயங்களை தேடி பிடிச்சுக்குங்க. அதனால ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால ஆண் ஒய் ஜீன் அழிஞ்சு போயிடக்கூடாது, இப்படியே போச்சுதுன்னா ஒரு சில வருஷத்துல ஆம்பளையில இல்லாத உலகம் வந்துருமா. அதனால என்னமோ நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் நீங்க இதை என்ன கூகுள் நாரதத்தை கேட்டு கூடுதல் விவரங்களை நான் சொல்றது சரிதானே இல்லைன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால இங்க நியோகம் பண்ணும்போது வாடகை தந்தையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பெண்ணினுடைய கோத்திரம் அல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. பொதுவா அது கணவனுடைய சகோதரர்களா இருக்கலாம், அல்லது கணவனுடைய ஒண்ணு விட்ட சகோதரர்களா இருக்கலாம். இந்த இதை மனசுல வச்சுக்கிட்டு இத மாதிரி நியமங்களை மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில வியாசர்கிட்ட இந்த பிரச்சனை வந்த உடனே வியாசர் அப்போ சகோதரர்கள் மூலமாக தான் வாடகை தந்தையை தேர்ந்தெடுத்து அதன் மூலகத்தான் குழந்தை பெற முடியும் அப்படிங்கிற தீர்வை சொல்றாரு. அப்போ பீஷ்மன் அடம் பிடிக்காம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு சத்தியவதி சொன்னாங்க. சரி, அப்போ நீயாவது ஊருக்கு பிரயோஜனப்படு, உங்க அப்பா ஏண்ட முதல்ல அப்படிதான் சொன்னாரு, இந்த டைம்ல ஒரு பிள்ளை பிறந்தா அந்த ஊர் உலகத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, நீயாவது ஊர் உலகத்துக்கு பிரயோஜனப்படு அப்படின்ட்டு வியாசத்தை சொன்னாங்க. அப்புறம் வியாசருடைய அருளால அம்பிகாவுக்கு திருதராஷ்டிரன்னு ஒரு குழந்தை பிறந்தது, அம்பாலிகாவுக்கு பாண்டு அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது, விதுரன் அப்படின்னு இன்னொரு குழந்தையும் பிறந்தது. அதுல
மூத்த திருதராஷ்டிரன் குருடா பிறந்ததுனால அவரை ராஜா ஆக்க முடியாது அப்படிங்கிறதுனால 2வது பிறந்த குழந்தை, அவருக்கு பாண்டுன்னு ஒரு நோய் இருந்தது. சில பேர் அது குஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, தொழுநோயின்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல அது தோல் வெள்ளையா இருக்கிற ஒரு இது, தொழுநோய் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படியானாலும் அவருக்கு ஒரு சின்ன நோய் இருந்தது. ஆனாலும் கண்ணு தெரியாதவனை விட நோய் இருக்கிறவன் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி பாண்டுவ ராஜா ஆக்குனாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். Any questions you all can ask, you know? சரி, யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பிரார்த்தனை பண்றேன், வகுப்பு முடிக்கிறேன். இனிமேல் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா மாதாஜிட்ட சொல்லிடுங்க. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீக தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். மாதா